குழந்தைங்க ஹைட்டும் வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்கான பீனட் லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீனட் லட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். டைஜஷன் நல்லா நடக்கும். ஏன்னா ப்ரோட்டீனுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கோம், பார்த்திங்கன்னா அயனுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த 2 சேரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கப்பு வேர்க்கடலையை எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 to 7 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 4 to 7 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது பதம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேர்க்கடலேருந்து அந்த பொட்டு அழகாக ரிமூவ் ஆகிட்டே வரும். ரிமூவ் ஆன ஸ்டேஜில் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு பருப்பை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பொட்டு எடுத்துகிட்டு வேர்க்கடலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2.5 கப்பு வெல்லத்தை எடுத்துகிட்டு நம்ம பாகு காய்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் உங்களுக்கு வராது. வேர்க்கடலையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாகு கரையும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டே வரும்போது நீங்கள் அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வெள்ளை மண்டியிலேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததால் இதில் அழுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லைட் ப்ரௌனாக இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நான் எப்படி இருக்கும்னு காட்டுறவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம பாகு நல்லா வாசனையாக இருக்கும், வீட்டையே மணக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் பாகு ரெடி பண்ணி பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, மாய்ஸ்டாக இருந்துச்சு. இது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு பீனட் லட்டு நல்லா டைட்டாக வரணும். ஸோ அதனால் பாகும் நல்லா திக்கான பாகாக இருக்கணும். இப்போது நான் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறேன், வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து பாருங்கள். இது கரெக்டான பதம் நினச்சிட்டு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இதுவும் ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். சவுண்டு வரணும், தட்டி பார்த்தா சவுண்டு வரணும், அதுதான் கரெக்டான பதம். ஸோ இதுவும் சரியான பதம் இல்லை. தேர்டு பார்த்திங்கன்னா இப்போது மிக்சர் பார்த்திங்க எப்படி டார்க் ப்ரௌனாக ஒரு மாதிரி கொதன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கொதன்னு இருக்கும், பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து பாருங்கள். நல்லா கோந்து மாதிரி டைட்டாக வரணும். அண்ட் அடித்து பார்த்தா சவுண்டு வரணும். கோந்து மாதிரி இப்போ இது வந்ததுக்கப்புறம் ஒரு 1 minute அப்படியே விட்டுடுங்க. 1 minute விட்டதுக்கப்புறம் இப்படி அடித்து தூக்கி பார்த்தீங்கன்னா, தட்டில் அடித்து தூக்கி பாருங்கள், சவுண்ட் நல்லா வரும். பாருங்கள் சவுண்டு வருதுங்களா? இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் டக்குன்னு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி போட்டு ரிமூவ் பண்ணலாம். அந்த வேர்க்கடலை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கையில் வேர்க்கடலை அண்ட் அனதர் கையில் வெல்லமை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சில டைமில் ஒரு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு ஒரு வெல்லத்துக்கு கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ அதுக்காக தான் சில பேர் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்கள்ல, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஜாகரி சிரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ அகெயின் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே ஏன் இட்லி சோடா மாவு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இது நல்லா க்ரன்ச்சியாக வரத்துக்காக ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. லட்டுஸ் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக ஆறி போச்சுன்னா அகெயின் ஃப்ளேம் மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. லட்டு பிடிக்கிற கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது சூட்டில் மட்டும்தான் இந்த லட்டு பிடிக்க முடியும். சூடு ஒன்ஸ் ஆறி போச்சுன்னா லட்டு ஷேப்பாக வராது. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் தட்டில் ஷிஃப்ட் பண்ணாமல் அப்படியே எனக்கு ஆல்ரெடி நான் செஞ்சு நிறைய வாட்டி பழக்கம் இருக்கிறதுனால நான் அப்படியே லட்டுவை பிடிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பழக்கம் இல்லை, ஃபஸ்ட்டு டைம்னா பிளேட்டில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிங்க. ஷேப்பு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்துகிட்டு டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து கூட ஷேப் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.